அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆனி மாதத்தின் அமாவாசை இரவு 12 மணிக்குள் ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை உப்பு பாத்திரத்திற்கு அடியில் வைத்து பாருங்கள். கோடிக்கணக்கில் பணம் வீடு தேடி வரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையை முன்னிட்டு அன்றைய தினம் பணவசியம் மற்றும் நாம் நினைத்த காரியம் நடப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் மற்றும் ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இந்த தாந்திரிகத்தை கட்டாயமாக நீங்க செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக்னு சொல்லலாம். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பார்க்க போகும் இந்த சூட்சம தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். நாளைய தினம் அமாவாசையாக இருப்பதனால அசைவத்தை நாள் முழுவதுமே தவிர்ப்பது நல்லது. சோ அசைவத்தை தவிர்த்துட்டு இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. முதல் விஷயம், அமாவாசை திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஜூன் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி 57 நிமிடங்களுக்கு அமாவாசை திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி வரை அமாவாசை திதி நிறைவா இருக்குங்க. சூரிய உதயத்தின் போது எந்த திதியின் அதிர்வலைகள் பலமாக இருக்கோ அந்த திதியின் பலம் நாள் முழுவதுமே நிறைவாக இருக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை நாளைய தினம் அதிகாலை 3 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தாந்திரிக முறைனாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம். பொதுவாகவே நம்முடைய வீடுகளில் கல்லுப்பை மட்டும் பீங்கான் ஜாடி அல்லது மண்பானையில் வைப்பது மிகவுமே நல்லது. சப்போஸ் நீங்க ஸ்டீல் பாத்திரம் அல்லது பிளாஸ்டிக் பாக்ஸ்ல கல்லுப்பை வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். சரிங்க, இப்போ ஒரு 5 ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கையில 5 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு விரல்களால நீங்க மூடிக்கோங்க. எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம் அல்லது நின்னுட்டே கூட இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். வயதானவர்கள், தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வெறும் தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் நீங்க போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சுக்கிட்டே நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த பீஜாட்சர மந்திரத்தை 15 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. 15 மினிட்ஸ்க்கு நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். ஸ்ரீம் வசி வசி, ஸ்ரீம் வசி வசி, ஸ்ரீம் வசி வசி, அவ்வளவுதாங்க. 15 நிமிடங்கள் சொல்லி முடிச்சுட்டு திரும்பவும் 16 செல்வங்கள் எனக்கு வசமாகணும்னு மகாலட்சுமி தாயார் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. உங்க கையில இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை கல்லுப்பு வைக்கக்கூடிய பாத்திரத்திற்கு அடியில நீங்க வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அதுல இந்த 5 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அதற்கு மேல கல்லுப்பு ஜாடி அல்லது கல்லுப்பு பாத்திரத்தை நீங்க வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் அமாவாசை திதியில் இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக லாவா மாலை, எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. அதிகமா டென்ஷன் ஆகிறவங்க, அடிக்கடி கோபம் வரவங்க இந்த மாலையை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும், கோபமும் படிப்படியாக குறைந்து விடும். அதே போல அடிக்கடி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்க, மன அழுத்தம், மைண்ட் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, இனம் புரியாத கவலை, மனோ
மனோபயம் இருக்கிறவங்களும் இந்த மாலையை அணியும் போது ரொம்பவுமே பாசிட்டிவா ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மன அழுத்தம் குறையும். இந்த மாலையை நம்ம தொட்டு பார்த்தாலே ஒரு நல்ல சில்னஸ் ஃபீல் பண்ண முடியும். கழுத்தில் அணியும் போது உடலிற்கும் மனதிற்கும் ஒரு நல்ல இதமான குளிர்ச்சியை கொடுக்கும். சில பேருக்கெல்லாம் காலையில் எழுந்த உடனேயே அந்த நாள் எப்படி இருக்குமோன்ற ஒரு மனோபயம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த மாலையை அணியும் போது நல்ல மனோதைரியம் பெருகும். ரொம்பவுமே பிரிஸ்கா எனர்ஜெட்டிக்கா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பொதுவாகவே கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மாலைகளை நாம் அணியும் போது கண் திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை நெருங்காது. சோ இந்த லாவா மாலை அணிந்து கொள்பவர்களுக்கும் எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் கிட்ட நெருங்க முடியாதுங்க. ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த லாவா மாலை மட்டும் அதிக எண்ணிக்கையில நமக்கு கிடைக்கிறது கிடையாதுங்க. சோ ஒரு முகவரிக்கு ஒரு லாவா மாலை மட்டும் தாங்க இப்போதைக்கு அனுப்ப முடியுது. அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாதம் கழித்து கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா சில பேர்லாம் 3 அல்லது 4 மாலைகள் வேணும்னு கேட்கிறீங்க. இந்த லாவா மாலை அதிக எண்ணிக்கையில கிடைக்காததுனால தாங்க இந்த கட்டுப்பாடுகள் இருக்கு. சரிங்க, அடுத்ததாக நாம் பார்ப்பது தூய ஸ்படிக கற்கள், கிளியர் கிறிஸ்டல் குவார்ட்ஸ். இந்த ஸ்படிக கல்லை எடுத்து நம்ம பார்த்தோம்னா இதற்குள்ள இயற்கையான பிளவுகள், வீரல்கள் நமக்கு தெரியும். இதனுடைய வெளிப்புறம் அவுட்டர் சர்ஃபேஸ் பார்த்தோம்னா வழவழன பாலிஷ் பண்ணதை போல இருக்கும். இதனுடைய பலன்கள் 1 2 கிடையாதுங்க. நிறைய பலன்கள், மகத்துவங்கள் இருக்குங்க. நமக்குள் இருக்கக்கூடிய தெய்வீக தன்மையை வெளிக்கொண்டு வரும் ஆற்றல் இந்த ஸ்படிகத்திற்கு உண்டு. இந்த கல்லை நம் பக்கத்தில் வைத்திருந்தாலே நமக்கு வெற்றி தாங்க. ஆண்கள் பாக்கெட்ல வச்சுக்கலாம், பெண்கள் ஹேண்ட்பேக்ல, வேலட்ல, ஷோல்டர் பேக்லன்னு நீங்க வச்சுக்கலாம். தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள் இந்த கல்லை உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சு விரல்களால மூடி அமைதியா நீங்க உட்கார்ந்தாலே போதும். உடலிற்கும் மனதிற்கும் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கும். இந்த கல்லை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க அல்லது ஒரு உதவி நீங்க கேட்க போறீங்கன்னா அந்த இடத்துல உடனடியாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரெகுலரா இந்த கல்லை உங்க பக்கத்துல நீங்க வச்சுக்கும் போது நிறைய அற்புதங்கள் நடக்கும். பர்சனலா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கல் இது. இந்த ஸ்படிக கல் நல்ல பேச்சாற்றல், விழிப்புணர்வை கொடுக்கும். மனோபயத்தை நீக்கக்கூடியது, தைரியம், தன்னம்பிக்கையை தரக்கூடியது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல்களை அதிகப்படியாக கவர்ந்தெழுக்கக்கூடிய சக்தி இந்த ஸ்படிக கல்லிற்கு உண்டு. சோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கல்லை உங்களுடைய உள்ளங்கையில வச்சுக்கோங்க. இந்த கல்லை நீங்க எடுத்துக்கிட்டு ஒரு கோவிலுக்கு போனால் கூட அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படியாக உங்களால் ஈர்க்க முடியும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த கல்லை நீங்க வச்சுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை தரம் வேற லெவலுக்கு மாறும். அடுத்ததாக நாம் பார்ப்பது ரோஸ் குவார்ட்ஸ் கல். உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடியது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடியது. யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்காகவும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி உங்களுடைய உழைப்பிற்கு சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களை சரியா நடத்த மாட்டேங்கிறாங்கன்ற பட்சத்திலும் இந்த கல்லை நீங்க யூஸ் பண்ணலாம். உண்மையான அன்பு, பாசம், காதல், நல்ல புரிதலை தரக்கூடியது இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல். எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே சிம்பிள் தாங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில, வலது உள்ளங்கையில இந்த கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு 5 முதல் 10 நிமிடங்களுக்கு சொல்லணும். உதாரணத்திற்கு அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசின்னு ஒரு நாளைக்கு 5 முதல் 10 நிமிடங்களுக்கு நம்ம சொல்லணும். குறைந்தபட்சம் 21 நாட்கள் அல்லது 48 நாட்கள், 2 எண்ணிக்கையில ஏதாவது ஒண்ணு நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்திலிருந்தே நல்ல பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் நிறைய தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையுமே வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.